அது எப்படி டயக்னோஸ் பண்ணணும், டயக்னோஸ் பண்ண பிறகு அது எந்த ஸ்டேஜில் இருக்குது, எந்த ஸ்டேஜில் இருக்கிற ஆட்டிசமுக்கு எந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், ரொம்ப சீக்கிரமாக மறுபடியும் புற்றுநோய் மாதிரி ரொம்ப சீக்கிரமாக கண்டுபிடிச்சா நல்லபடியாக குணமாக்கி நல்லபடியாக ட்ரைனிங் கொடுத்து முழுமையான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு அத்தனை முயற்சி நம்ம பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷலைஸ் ட்ரைனிங் அந்த மாதிரி குழந்தைங்களும் குடும்பங்களும் தேர்ந்து போய் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுக்குறவங்க தான் மிஸ்ஸஸ் சரண்யா பண்ணிட்டு இருக்காங்க. தேர்ட் ஐ சென்டர் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்து மூலியமா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய இந்த உழைப்புக்கும் அவங்களுடைய இந்த இது மனிதர்கள் மேல இருக்கிற ஒரு பாசம் தான் நான் சொல்வேன். அவங்களுக்கு முதல்ல என்னுடைய பாராட்டுகள். அண்ட் அவங்களுடைய இந்த பணிகளுக்கு என் சார்பில் ஒரு சின்ன சப்போர்ட் கொடுத்துட்டு இது பற்றின ஒரு தகவல் நிறைய பேருக்கு நம்ம கொண்டு போய் ரீச் பண்ணால், இதில் ஆக்சுவலி சொல்ல போனால் இத்தனை மைக்ஸ் இருக்குது, இத்தனை பேர் நீங்கள் ஊடகத்திலேருந்து வந்திருக்கீங்க, பத்திரிகை நண்பர்கள் இருக்கீங்க, இது மக்கள்கிட்ட கொண்டு போய் எத்தனையோ குழந்தைங்களுடைய வாழ்க்கை மட்டும் இல்லை எத்தனையோ குடும்பங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தி உங்கள் கையில் இருக்கு. ஸோ அத்தனை தகவல்களும் நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்க. ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய இந்த தகவல் தயவு செய்து நீங்கள் கொண்டு போய் எத்தனை பேர்கிட்ட நீங்கள் சேர்க்க முடியுமோ அது கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற ஒரு மிகப்பெரிய சேவையாக இருக்கும். தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஆட்டிசம் குழந்தைங்களோட ரேட் எப்படி மற்ற மாநிலங்களை விட கம்பேர் பண்ணலாம்? உலக அளவுல பார்த்தா 36 குழந்தைங்கள ஒரு குழந்தை ஆட்டிசமோட டயக்னைஸ் பண்றாங்க. ஆமா. ஆனா நம்மளுக்கு இன்னும் ஒரு ப்ராப்பர் சர்வே இந்தியால இல்ல. யாரும் என் குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. எங்க சென்டருக்கே வராங்கன்னா பக்கத்து வீட்டுக்குள்ள தெரியாம ஒழிச்சு மறைச்சுதான் கூட்டிட்டு வருவாங்க. வெளியே இன்னைக்கே எங்க கிட்ட எத்தனையோ குழந்தைகள் படிச்சாலும் ஒரு 15-20 பேர் தான் முன்னாடி வர தயாரா இருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு ப்ராப்பர் சர்வே இல்லை. மத்திய மாநில அரசுகள்ல எந்த அளவுக்கு நாங்க GH ஒரு ஃப்ரீ சென்டர் ரன் பண்ணிட்டு இருக்கோம். பட் என்னன்னா எல்லாரும் சப்போர்ட் பண்றது ரெடி. ஆனா பேரண்ட்ஸ் முன்னாடி வர்றதுக்காங்க டினாயல்ன்றாங்க இல்லையா, குழந்தைகள் இப்படி இருக்காங்கன்றத ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதுலதான் பிரச்சனையே வருது. கவர்மெண்ட் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்றாங்க. GH டிஸ்ட்ரிக்ட் ஏர்லி இன்டர்வென்ஷன் சென்டர்னே ஒண்ணு இருக்கு. அதுல நிறைய விஷயம் அவங்க பண்றாங்க. ஆனா பேரண்ட்ஸ் முன்னாடி வரணும். ஆனா இதுல இன்னொன்னு இருக்குங்க, நீங்க கரெக்டா கேட்டீங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட ஒரு முறையில பொதுமக்கள் இந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஒரு 10 பேர்கிட்ட சொல்றது ஒரு அளவுக்கு கொண்டு போய் அந்த தகவலை சேர்க்கலாம். ஆனா ஒரு பெரிய அளவுல சமுதாயத்துல எல்லா இடங்களுக்கும், ஏன்னா இது ஒரு ஒரு என்ன